அகாடமி எவன் வேணாலும் ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ரெடி பண்ணி நாளைக்கு எக்ஸ்போர்ட் பண்ண இது என்ன கார்மெண்ட் பிஸ்னஸ்? அகாடமியை பற்றி என்னையா தெரியும் அவனுக்கு? என்ன தெரியும்? ஆமாம் சார். தத்துவம் பேசி அந்த கோச் முருகனை வேற தள்ளிட்டு போயிட்டான். ஆனால் சம்பத்து, அந்த விஸ்வநாத அகாடமியில் ஒரு பய ஜெயிக்கக்கூடாது, ஒரு பய. சார் உங்களை மீறி அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது சார். சொல்லாத. சரி. இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைச்சாது. பல தடைகளை தாண்டி தான் நாம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த டோர்னமெண்ட்ல நீங்க எல்லாரும் உங்க பெஸ்ட்டை கொடுக்கணும். ஓகே? குட். கிஃப்ட் கரெக்ட்டா இருக்கணும். ஓகே? டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் கராத்தே சாம்பியன்ஷிப் 2018 சுந்தரம் அகாடமியிலிருந்து ராகுல் அக்கா, அர்ஜுன் அகாடமியிலிருந்து கவின் ஆவோ. ஜோரி மசான் சுசிக் தக் வை இந்த போட்டியில் நீலப்பட்டை அணிந்தவர் கம்பை விட்ட காரணத்தினால் சிகப்பு பட்டை அணிந்தவர் வெற்றி பெறுகிறார். Ready to fight? Yeah, ready. ஓகே சார். No, knockout. சார் என்ன சார் இதெல்லாம்? சூப்பர் சூப்பர் சூப்பர். எல்லா பசங்களும் நல்லா பண்ணிருக்காங்க. பின்ன இவன் கூட கோல்ட் அடிச்சிருக்கான் சார். ஓஹோ. ஏய் என்ன விஸ்வநாதன், ஒலிம்பிக்ல இந்தியா கப்பு வாங்கின மாதிரி 1-2 கப்பு வாங்கிட்ட போல இருக்கு. அகாடமி ஆரம்பிச்சு நடத்துறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை. இங்கே ஏற்கனவே ஒரு சிஸ்டம் இருக்கு. அது அவ்வளோ ஈஸியாக யாரும் மாற்றிட முடியாது. இங்கே ஜெயிக்கிறதுக்கும் காசு, தோக்குறதுக்கும் காசு. போக போக நீயே புரிஞ்சுக்குவ. என்ன முருகா, ஒழுங்கா நம்ம அகாடமியில் இருந்தால் உனக்கு இந்த நிலைமை வந்திருக்க மாடா? உன் பேரை நீயே கெடுத்துக்கிட்டியடா. நான் ஸ்டூடெண்டா இருந்தப்ப சந்திச்ச அதே பிரச்சனையை தான் இப்போ இந்த பசங்களும் சந்திச்சிருக்காங்க. கண்டிப்பா இதுவும் மாறும். ஓ என்ன ஆமா குஞ்சு அமைதியா இருக்க? சின்ன பசங்க முன்னாடி கெட்ட வார்த்தை பேசணுமா? ஓஹோ, பேசினாலும் மியூட் பண்ணிடுவாங்க. டிமானிட்டைசேஷன் பிறகு சில்லறை எல்லாம் ஒழிச்சாங்க. இந்த சில்லறை ஒழிக்க முடியலையே. பா, அவங்க பேசுனதெல்லாம் உண்மையாப்பா? விளையாட்டில் கூடவாப்பா பாலிடிக்ஸ் இருக்கு? அப்போ நாங்கள் விளையாடினதெல்லாம் வீணா? இப்போல்லாம் எல்லாரும் பாலிடிக்ஸையே விளையாட்டாக எடுத்துக்கிறாங்கம்மா. அப்போ விளையாட்டில் மட்டும் பாலிடிக்ஸ் இருக்காதா? இப்போ தோத்ததுனால என்ன ஆயிப்போச்சு? இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். அதாவது தோல்விக்கே தோல்வியை கொடுங்கன்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரம்மா. இப்போ டிஸ்ட்ரிக்டில் தோத்தா என்ன, அடுத்தாப்புல ஓப்பன் டோர்னமெண்ட் இருக்குல்ல, அதில் ஜெயிப்போம். இவங்கெல்லாம் உங்களை கேலி பண்ணுறாங்கன்னு உங்கள் திறமையை நீங்கள் குறைச்சி மதிப்பிடாதீங்க. ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வெற்றி மகிழ்ச்சி மட்டும்தான் கொடுக்கும், ஆனால் தோல்வி தான்
உங்களை செதுக்கும். வாடா நீயும் போராடுடா, முன்னே நின்னு விளையாடுடா, வெற்றி கோட்டை நீ தோடுடா, போடா இன்னும் போராடுடா. வட்ட வட்ட வானம் நம்ம கையோடு, கிட்டத்தட்ட வெற்றி நம்ம கண்ணோடு, எட்ட எட்ட எழுந்து நில்லு திமிரோடு, மூச்சு முட்ட முயற்சி உண்டு நம்மோடு. யாரால முடியாதுடா, காத்துக்கு தடையேதுடா, ஆட்டத்தில் விழுந்தாலுமே அவமானோ கிடையாதுடா. பாடா நீயும் போராடுடா, முன்னே நின்னு விளையாடுடா, வெற்றி கோட்டை நீ தோடுடா, போடா இன்னும் போராடுடா. பார்ப்பவனோ வெறும் பேச்சு பேசி வாய் வளர்ப்பான். இங்க வெற்றி பார்வை பார்ப்பவனோ தனக்குள்ள தீ வளர்ப்பான். அட எதுக்கு எதுக்கு இந்த சோகம், இன்னும் இருக்கு இருக்கு உள்ள வேகம், அடங்காது பாரு பூந்தாகும், ஒரு மகிழோ உடனாகும். யாரால முடியாதுடா, காத்துக்கு தடையேதுடா, ஆட்டத்தில் விழுந்தாலுமே அவமானோ கிடையாதுடா. பாடா நீயும் போராடுடா, முன்னே நின்னு விளையாடுடா, வெற்றி கோட்டை நீ தோடுடா, போடா இன்னும் போராடுடா. இன்னும் என்ன பயமா, மோதி பாரு சுயமா, தோல்வியின்றி சுகமாட வெற்றி மட்டும் வருமா. நெஞ்ச கீறி கீறி அதனுள்ள கத போடு போடு உனக்குள்ள, மரமாக அதுவும் தான் மாறும், இந்த உலகம் கை சேரும். இனி என்ன என்ன மன ஏக்கம், விழுந்தாலும் என்ன அவமானம், வெற்றி கோட்டுக்கில்ல ரொம்ப தூரம், இனி வாரோ அடிவாரோ. யாரால முடியாதுடா, காத்துக்கு தடையேதுடா, ஆட்டத்தில் விழுந்தாலுமே அவமானோ கிடையாதுடா. பாடா நீயும் போராடுடா, முன்னே நின்னு விளையாடுடா, வெற்றி கோட்டை நீ தோடுடா, போடா இன்னும் போராடுடா. மற்ற டோர்னமெண்ட் மாதிரி ஓப்பன் டோர்னமெண்ட்ல எந்த கேட்டகரியும் கிடையாது. இதுல நீங்க ப்ரொஃபஷனலா அமெச்சரான்னு பார்க்க மாட்டாங்க. இதுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு எந்த தடையும் இல்ல. அதே மாதிரி காம்படிஷனும் ஜாஸ்தி. உங்க ஆப்போனன்ட்டோட திறமையை நீங்க ஜட்ஜ் பண்ணவே முடியாது. தமிழ்நாட்டுல இருக்கிற பல டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வின் பண்ணணுங்கிற வெறியோட மட்டுமே வருவாங்க. உங்க கவனம் எல்லாம் எவ்வளவு குயிக்கா ஆப்போனன்ட்டோட திறமையை ஜட்ஜ் பண்ணி அவங்களோட வீக்னஸை கண்டுபிடிச்சு அவங்கள அட்டாக் பண்ண போறீங்க அப்படிங்கறதுல மட்டும் தான் இருக்கணும். ஓகே? ஓகே கோச். திங்க் பெட்டர், ஒர்க் ஸ்மார்ட். குட். டேய் டோர்னமெண்ட் வேற வரப்போகுது. நம்ம எல்லாம் வரப்போற ஸ்டேட் மீட்ல வின் பண்ணி அர்ஜுன் அகாடமிக்கு கப் வின் பண்ணி கண்டிப்பா நல்லா பிராக்டிஸ் பண்ணனும்டா. மேடம் இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? இப்படியே ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா ரைட்ல. திருடே திருடே, ஐயோ என் செயின் எடுத்துட்டு போறோம், யாராவது பிடிங்க. டேய் செயின் எடுத்துட்டு ஓடுறான்டா. டேய் நில்லுடா. Hey!
பசங்க பிடிச்சிட்டாங்க. என்னோட செயின் கிடைச்சதா? கிடைச்சதுக்கா. தேங்க்ஸ். மா வலிக்குதுமா. அப்பதானே ஆறும் மருந்து தானே வச்சிட்டு இருக்கேன். டேய் என்னடா தெருவே உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்க? மனசுல என்ன பெரிய புருஷலின்னு நினைப்பா? அகாடமிக்கு போனமா வந்தமானு இல்லாம தெருவில் சண்டை போட்டு பொறுக்கித்தனம் மட்டும் வந்து நிக்கிறா. ஏங்க அவனே அடிப்பட்ட காய்ச்சோட வந்திருக்கான், கொஞ்சம் கூட பாச மேலம் கரைச்சு கொட்டிட்டு இருக்கீங்க. அப்பா ஏண்டி கொட்டாம சொல்ல வேண்டியதாண்டி. தேவையாடா உனக்கு இதெல்லாம்? இனிமேல் அகாடமி போறதை விட்டுட்டு ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பாரு. நீங்க சும்மா இருங்க. குழந்தைய கிள்ளி விட்டுட்டு தொட்டிலே ஆட்டி வர்றீங்களா? ஏண்டா ரோட்ல என்ன நடந்தா உனக்கு என்ன? படிக்கிற வேலையை தவிர மத்ததெல்லாம் பண்ற. பண்றதெல்லாம் பண்ணிட்டு எதுக்கு கேள்வி வேற கேக்குற? ஏற்கனவே அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் உன்னை ஆம்பளை பையன் மாதிரி வளர்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேய் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாதுடா. இனிமே அகாடமி வேணா ஒரு மண்ணு வேணும். வேணும்னே பண்றாங்க. அவன் நாளையில இருந்து அவ ஸ்கூலுக்கு போகணும் வரணும், அவ்வளவுதான். இனிமே மேட்சுக்கு போறேன்னு சொல்லி குச்சியை தொட்ட அப்புறம் தலை முழுக வேண்டியதான். ஒருவேளை விஸ்வாப்பா வந்து பேசினா நம்மள அகாடமிக் அனுப்ப வாய்ப்பு இருக்கு. அப்போ விஸ்வாப்பா போய் பார்க்கலாமா? என்ன இப்படி அடிபட்டிருக்கு? வலிக்குதாடா? அடிப்பட்டது கூட வலிக்கலம்மா. நான் பேரண்ட்ஸ் திட்டினது தான் ரொம்ப வலிக்குது. என்ன கூட எங்க அம்மா தலையிலேயே கொட்டினாங்கப்பா. அச்சச்சோ பாவம். இனிமே அகாடமி பக்கமே போக கூடாதுன்னு எங்க அப்பா அம்மா ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்கப்பா. மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிட்டா குழந்தைங்களுக்கு முரட்டு சுபாவம் வந்துடும்னு இந்த காலத்து பேரண்ட்ஸே தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. என்ன பண்ணுறது? கரெக்ட் சார். எங்கள் அப்பா கூட நான் எதுவுமே கற்றுக்க விடலை. ஏன் ஸ்கூலுக்கு கூட ஆன் பண்ணல. அதனால தான் ஐ லவ் மை டேட். ஏய் விடு விடு விடுமா. டேய் இதெல்லாம் ஒரு டெஸ்ட் மாதிரி தான்டா. மேட்ச்சில் நீங்கள் கற்றுக்கிறத விட வாழ்க்கையில் வர்ற இந்த மாதிரி எதிர்பாராத சூழ்நிலைகள் தான் உங்களை நிறைய கற்றுக்க வைக்குது. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. இன்னைக்கே வந்து உங்கள் அப்பா அம்மாவை பார்த்து நான் பேசுகிறேன். போதுமா? நானும் வருவேன். சார் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. எங்களையெல்லாம் சமாதானப்படுத்தி பசங்களை கூட்டு போலாங்கிற எண்ணத்தோட வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா நாங்கள் அதுக்கு சம்மதிக்க மாட்டோம் சார். ஏன் சார், ரோட்டில் யாராவது அடிபட்டு கிடந்தாங்கன்னா அவங்கள கண்டுக்காம போகிறவங்க தான் சார் ஜாஸ்தி. ஆனால் உங்கள் பசங்க கஷ்டப்பட்டு ஒரு திருடனை பிடிச்சு கொடுத்துருக்காங்க சார். எல்லாரும் வேடிக்கை தான் சார் பார்ப்பாங்க. இல்லைன்னா அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லையோ போட்டு சந்தோஷப்படுவாங்க, அவ்வளவுதான். ஆனால் உங்கள் பசங்க சார் ஊரே அவங்கள பாராட்டுது. எதுக்காக அவங்கள அகாடமிக்கு போகக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க? சார் அந்த திருட கத்திலாம் வச்சு சண்டை போட்டுருக்கான் சார். திருடன் கத்தி வச்சுக்காம பின்ன கமர கட்டா வச்சிருப்பான். கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஓகே சார். சார் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம். இனிமே பசங்க அகாடமிக்கு வரமாட்டாங்க சார். படிக்கிற வயசுல பசங்க படிக்கிறத மட்டும் பார்க்கட்டும். உங்க ஊக்கத்துக்கும் உங்க உதவிக்கும் ரொம்ப நன்றி சார். சார் சார் நியாயமாக பார்த்தா நம்ம அவங்கள பாராட்டணும் சார். பெரியவங்களே கத்தி கட்டினா பயப்படுறாங்க. பசங்க நின்று சண்டை போட்டிருக்காங்க, பெரிய விஷயம் சார். விளையாடி சாதிச்சிருந்தா பரவாயில்ல, தெருவில் இறங்கி சண்டை போட்டு அடிப்பட்டுல வந்திருக்காங்க. ஏங்க செல்ஃபி எடுக்கிறேன்னு செத்து போறாங்க இந்த காலத்து பசங்க. ஆனா செல்ஃப் கான்ஃபிடன்ஸோட ஒரு திருடனை எதிர்த்து போராடி இருக்கிறா உங்க பொண்ணு. எனக்கு அதெல்லாம் வேண்டாங்க. அவளை நல்லபடியா படிக்க வச்சு கரை சேர்த்தா அது போதும் எனக்கு. என்னத்தை கரை சேர்க்கணும், காரா பூந்தியை சேர்க்கணும். டேய் சும்மா இருடா. சாரி சார். சரிங்க விடுங்க. இப்போதைக்கு உங்கள் கோபம் உங்களுக்கு நியாயமாக தான் தெரியும். ஆனால் ஒன்று, இந்த காலத்து பசங்களுக்கு நீ அதை செய்ய இதை செய்யணும்னு நாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களே எல்லாத்தையும் சரியாக தான் செய்துக்கிட்டு இருக்காங்க. என்ன உங்களால் அவங்களுக்கு உதவி செய்ய முடியலனாலும் அவங்கள தடுக்காமல் இருந்தால் அதுவே போதும். பசங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ தான் ஸ்டேட் லெவலுக்கு வந்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டால் போதும், நிச்சயமாக கண்டிப்பாக ஸ்டேட் லெவலில் வின் பண்ணுவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்கள் பசங்க மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதே நம்பிக்கை உங்களுக்கும் இருந்துச்சுன்னா அவங்கள தயவு செய்து அகாடமிக்கு அனுப்பிச்சு வைங்க. கண்டிப்பாக அவங்கள ஒரு நல்ல இடத்த கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அப்போ நான் வரேங்க. சார் யோ போய். தேங்க்யூ சார். போங்க சார், போய் பசங்களை டிவியில் பாட வச்சுட்டு அவங்கள பேரண்ட்ஸே சப்போர்ட் பண்ணலாம் எப்படி சார்? தற்காப்புக்கெல்லாம் அவசியம் சார். பசங்க போகட்டும். சார் 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 ஒரு நிமிஷம் சார். உங்களுக்கு ஏன் சார் தேவையில்லாத டென்ஷனு? அப்படி இல்லைப்பா, அர்ஜுன் போனதுக்கப்புறம் இவங்க தான் என் உலகம்.
நான் கௌரவம் பார்த்துட்டு போனேன்னா இவங்க கனவெல்லாம் வீணா போயிடாதா? அதுக்கு இல்லை சார், இந்த அகாடமி ஆரம்பிச்சதுக்கு பதில் பேசாம ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா காலையில கட்சி மேடை, நைட்டு விவாத மேடைன்னு சொல்லி மக்களை பரபரப்பா ஒரு கன்ஃபியூஷன்லேயே வச்சிருக்கலாம்ல. நமக்கு எதுக்குப்பா அரசியல்லாம்? ஒருத்தர் இருக்காரு, அவரை எல்லாரும் ஃபாலோ பண்ணாலே போதும், நாடு நல்லா இருக்கும். யார சொல்றாரு? ஒருவேளை அவரே சொல்றாரா? அவரா சொல்றாரா? யாரா இருக்கும்? இவரா சொல்றாரா? சூப்பர் சார்.